சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட 90th மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு இடையில சென்ட் ஜார்ஜஸ் பார்க் கப்பர்கால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். சென்ட் ஜார்ஜஸ் பார்க் கப்பர்கா நியூட்ரல் ட்ராக். இனிஷியல் ஸ்டேஜஸில் டீசன்ட் ரன்ஸ் வரும். தென் லேட்டர் ஆக பிச்சு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் இங்கே பெருசாக ரன்ஸ் வரல. டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் 115 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க ஒரு மேட்ச்சில். தென் லாஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் 150 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணாங்க எகென்ஸ்ட் பிரட்டோரியா கேபிட்டல்ஸ். அதுவும் 52 ரன்ஸ் வித்தியாசத்தில் லாஸ் ஆனாங்க கேபிட்டல்ஸ். 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியலாக பேசஸுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது பிச்சில். அதுவும் மார்க்கோ யான்சன் இனிஷியல் ஓவர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடிட்டு ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறப்போ மறுபடியும் கொத்தா விக்கெட்ஸ் விழுது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க. பேசஸில் டெக்கில் அடித்து போடுற பவுலர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டர்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். ஓவராலாக 12 சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 6 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 156 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 225 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 52 ரன்ஸையும் டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 155 டைம்ஸும் 150 169 2 டைம்ஸும் 170 189 2 டைம்ஸும் எபோவ் 190 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லையும் லாஸ் ஆனாங்க. தென் லாஸ்ட் 3 மேட்ச்லையும் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2-3 மேட்சஸாக பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. வின்னிங் காம்பினேஷனோடையே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட தான் போவாங்க. வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எய்டன் மார்க்ரம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பவர் பிளேல மார்க்கோ யான்சன் கிளீசன் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன் கூட ஒரு ஓவர் பவுல் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸில் கிளீசன் அண்ட் பேட்ஸ்மேன் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. யான்சன் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவார். JSK லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பேக் டு பேக் லாஸ் ஆகிருக்காங்க. டீமில் எக்கச்சக்கமான இன்ஜரி இஷ்யூஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் 4 சேஞ்சஸ் பண்ணாங்க. இவான் ஜான்ஸ், விகான் லுப்பே, டேவிட் விசி, தென் பத்திரனாவை ட்ராப் பண்ணிட்டு மோயின் அலி, மக்கான்யா, சிபம்லா, வில்ஜியானை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க கெஸ் பண்றது கஷ்டம். பிளேயர்ஸோட இன்ஜரி ஃப்ரீயை பொறுத்து 11ல் சேஞ்சஸ் ஆகலாம். இம்ரான் தாகிர், வில்ஜியான், தென் ஃபெரேரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் மோயின் அலி, சிபம்லா, ஷம்சி ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஃபெரேரா, மோயின் அலி, தென் வில்ஜியான், சிபம்லா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் வில்ஜியான், சிபம்லா, தென் ஷம்சி பவுல் பண்ணுவாங்க. JSK விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ அண்ட் கான்வே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 4 இன்னிங்ஸில் 73 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடிக்கலை. பட் நல்ல பிளேயர், எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். பட் இங்கே இனிஷியலாக ஓப்பனர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எகென்ஸ்ட் மார்க்கோ யான்சன் டீசெண்டாக ஆடி இருக்காரு. T20ஸில் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பேர்ஸ்டோ நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. டீசெண்டாக ஆட முடியும். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டூப்ளசிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசென்ட் பிளேயர். MIக்கு அகென்ஸ்டாக ஒரு 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 32 ஆவரேஜில் 129 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கே இனிஷியலாக எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி ஆட முடியும் டவுட்டு தான். எகென்ஸ்ட் மார்க்கோ யான்சன் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். டூப்ளாய் ஃபர்ஸ்ட் 2 சீசன்லையும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். இந்த சீசன்லையும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 23 ஆவரேஜில் 70 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் இயர்லியாக 1-2 விக்கெட்ஸ் லூஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும்.
மக்கான்யா லாஸ்ட் மேட்ச் 6th ரவுண்டில் ஆடி இருந்தார். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர், கேச்சஸ்லேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டொனோவன் ஃபெரரா பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 6th இல்லை 7th டவுனில் ஆடுவார். ஃபினிஷர் ரோலாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸும் சரி, இந்த வென்யூலையும் சரி, நம்பர்ஸ் பெருசாக இல்லை. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். மோயின் அலி பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ப்ரொட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கல. சன்ரைசர்ஸில் ஹெர்மன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், மற்றபடி ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் நல்லா பவுல் பண்ண முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஷம்சி லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இப்போ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதும் இல்லை, 2 ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு. பட் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இம்ரான் தாகிர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் 1 விக்கெட் எடுக்கிறாரு அட்லீஸ்ட். எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். பட் தாகிர் அந்த பழைய ஃபார்மில் இல்லை. சிபம்லா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். விக்கெட் டேக்கிங்லையும் பெருசாக இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கலாம். வில் ஜான் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் இனிஷியல் ஓவர்ஸில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சன்ரைசர்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வென்யூவில் 24 ஆவரேஜில் 216 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் JSK 3 இன்னிங்ஸில் 29 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர், எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். டோம் ஆபல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். இந்த சீசனில் டர்பான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த வென்யூவில் 43 ஆவரேஜில் 213 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் JSK ஒரு இன்னிங்ஸில் 26 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர், ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். சாக் ரோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல டெஸ்ட் பிளேயர். T20ஸில் ரீசன்ட் டைம்ஸில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. இந்த சீசனில் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் டர்பான் 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி ரொம்ப புவராக தான் ஆடியிருக்காரு. இங்கே பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 16 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே ஓப்பனர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பெடிங்கம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டர்பான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு எகென்ஸ்டாக 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. T20ஸில் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. பவர் பிளேயில் ஆடுறதால 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் இங்கே ஓப்பனர்ஸ் எந்த அளவுக்கு சர்வை பண்ண முடியும் டவுட்டு தான். ஹெர்மன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. இந்த சீசனில் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஓவராலாக 16 ஆவரேஜில் 148 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் JSK 4 இன்னிங்ஸில் 67 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. மார்க்கோ யான்சன் நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காரு. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச் இந்த வென்யூவில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 4 எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் ஓவராலாக 11 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் JSK 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியல் ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ண முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஏடன் மார்க்ரம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 68 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இந்த வென்யூவில். இங்கே ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். எகென்ஸ்ட் JSK 3 இன்னிங்ஸில் 139 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. தென் இந்த வென்யூவில் 45 ஆவரேஜில் 356 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. எகென்ஸ்ட் JSKவும் சரி, இந்த வென்யூலையும் சரி நல்லா ஆடியிருக்காரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார்.
பட் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் பேட்டிங்கில் நல்லா ஆட முடியும், டீமில் கன்சிடர் பண்ணணும். லியாம் டவுசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வென்யூவில் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். இந்த வென்யூவில் ஓவராலாக 6 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே ஒரு மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கே பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரிச்சர்ட் கிளீசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். விக்கெட் டேக்கிங் பவுலர். பார்ட்மேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே 8 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே 5 எல்லாம் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். சைமன் ஹார்மர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். சம்டைம் மார்க்ரம் 1-2 ஓவர்ஸை ஷேர் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலர். ஜேஎஸ்கேல 2-3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த டீமை பாருங்க. இதில் ஸ்டப்ஸ் இல்லை டோம் ஆபலை ட்ரை பண்ணலாம். தென் கான்வேயை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல கான்வே, டூப்ளாய், மோயின் அலி, இம்ரான் தாக்கிர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், டொனாவன் ஃபெரரா, தென் மார்க்ரமை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டவுசன், பார்ட்மேன், தென் கான்வே இல்லை ஃபாஃபை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.